இருக்குல்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து இன்றைக்கி வாட்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழுக்காக மட்டமாக இருக்குது மக்களே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மீன்லாம் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ ஹீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தான் மாற்றுவேன். ஸோ ஏன் ஃபுல்லாக மாற்றுறேன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ அலிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான ஃபிஷ்ஷு அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். இப்போ நம்ம கோல்டன் காரோட டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஸோ வந்து ரீஃபில் பண்ணுறேன். ஸோ ரீஃபில் வந்து பண்ணும்போது அவங்க வால் எல்லாம் ரெட் ஆகிடும். ஸோ ரெட்டுனா எப்படி சொல்கிறது, வால்லேருந்து ரத்தம் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அலிகேட்டர் கார் இருக்குல்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து இன்றைக்கி வாட்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழுக்காக மட்டமாக இருக்குது மக்களே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மீன்லாம் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ நான் அதை தான் பக்காவாக க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரோலக்ஸோட டேங்கில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம். அவன் வந்து கொஞ்சம் ஈஸி தான், சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ இது பைப் போட்டு கீழே திறந்து விட்டுனா தண்ணி அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாகிடுச்சு. சைடிலலாம் தேய்ச்சி விட்ருலாம் நல்லா, ஏன்னா சைடில் ரொம்ப அழுக்கு இருக்குது. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நான் அலிகேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தான் மாற்றுவேன். ஸோ ஏன் ஃபுல்லாக மாற்றுறேன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ அலிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான ஃபிஷ்ஷு. ஸோ ஒரு நாள் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம அலிகேட்டர் ரோலக்ஸ் இருக்காங்களா, அவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஓஜி வேஸ்ட்லாம் தெரியும், வீட்டில் வச்சுருக்கும்போது வெளில எகிரி குதிச்சிட்டான். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே தான் இருந்தான். ஸோ அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் வால் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தது. அப்போ அவனே ரெக்கவர் ஆகி சரியாயிட்டான். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால். ஸோ நம்ம ஆஃப் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, இந்த சாஃப்ட் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கெலாம் நம்ம நார்மலாக பண்ணால் போதும். ஸோ இவங்களாம் நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுலாம், சைடில் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி அலிகேட்டர் கார் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை இன்ச்சஸில் இருக்குது இல்லை ஃபீட்டில் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அலிகேட்டர் கார் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். இப்போ நம்ம கோல்டன் காரோட டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக தான் இருக்குது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தான் மாற்றுவேன், ஆனால் இவந்து மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாற்றுவேன். ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இல்லை, நம்ம ஒரு பாண்டு கட்டின மக்களே, நானும் சொந்தமாக கஸ்டம் பண்ணி கட்ட போகிறேன். ஸோ அதுவும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் ஸ்டீம் ஆக போகுது. ஸோ கட்டும்போது நான் உங்களுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி நான் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவேன். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இவனும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் மாற்றிட்டேன். ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அந்த பாசிலாம் இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டேன். இப்போ ரீஃபில் பண்ணுறேன். ஸோ ரீஃபில் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் ஃபுல்லாக விட்டுருவேன். ஸோ அது பாட்டு கொஞ்சமாக ரொம்பிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் யாருன்னா அலிகேட்டர் கார் க்ளீன் பண்ணும்போது இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் மக்களே, நம்ம கரெக்டாக தண்ணி ட்ரெயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வால் எல்லாம் ரெட் ஆகிடும். ஸோ ரெட்டுனா எப்படி சொல்கிறது, வால்லேருந்து ரத்தம் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான். ஸோ இது நல்லா ஐஸ் கட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் நேரம் உருகிறதுக்கு லேட் ஆகும். இது என்ன மேலே நொறையாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலிகேட்டர் மேலே உடம்புல ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அலிகேட்டர் மேலே நம்ம அந்த தண்ணி படும்போது அந்த ஜெல்லு தானாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட் பண்ணி நம்ம டேங்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா நொறையாக இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எடுத்து இது பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் கார் ஃபீட் பண்ணலாம். ஸோ சூப்பராக வந்து இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அவன் ஃபீடிங் எடுக்கிறது, அவன் சாப்பிட்றதுலேருந்து அவன் முழுங்குற வரைக்கும் நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ சரி, அவன் இப்போ தானே வாட்டர் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் பயத்தில் இருப்பான்னு சொல்லிவிட்டு அவன் ஃபீட் எடுக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் ஃபீட் எடுத்துட்டான். ஸோ வந்து பாருங்கள், அவன் எப்படி வந்து நம்ம காருங்களாம் வந்து சாப்பிடுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபிஷ்ஷு போடுறோன்னா அந்த ஃபிஷ்ஷு டெயிலில் பிடிச்சதுன்னு வச்சிங்களேன், அந்த டெயில் சைட்லேருந்து ஹெட்டை வந்து அவங்க வாய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி ஒரே லவக்குன்னு முழுங்கிடுறாங்க. நான் இதுக்கு எக்ஸாம்பிள், நம்ம ரோலக்ஸ் இருக்கான், அவன் ஒரு கிளிப்பு போடுறேன், அது பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக தலையை வாய் சைடில் திருப்பி ஒரே முழுங்கிடுவான். அவன் இந்த முழுங்கின ஃபோர்ஸில் அந்த இடத்துல ஒரு வேவே க்ரியேட் ஆகிடுச்சு மக்களே, சின்னதாக. ஸோ இவனும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ வாயில் இந்த சைடு வச்சுருக்கேன்னா ஹெட்டை கரெக்டாக அந்த சைடு திருப்பி அப்படியே கொஞ்சமாக முழுங்கிடுவான். ஸோ பாருங்கள் ஃபுல் வீடியோ.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குறானா பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து வாய்க்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குறான் பாருங்கள். அப்படியே ஒரு மீசை மாதிரி இருக்குது, அப்படியே வாயுள்ள போகுது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க. ஸோ இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீடு போட்டேன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு எடுக்கல. ஸோ நான் இவனுங்கெல்லாம் நல்லா வைத்த காய் விட்டு போட்டால் தான் மக்களே ஃபீடு எடுக்கிறானுங்களா. இவங்களுக்கு ரொம்ப திமிராகிடுது. சொல்லி வைங்க ரோலக்ஸ் போயிட்டையும் அப்புறமா மாடசாமிக்கிட்டையும். ஸோ ஓவராக பண்ணுறானுங்க. ஆனால் மாடசாமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட நல்லா ட்ரெயின் ஆகிட்டா மக்களே. நம்ம கூப்பிட்டா வந்து நம்ம ஒரு சொடக்கு போட்டு நம்ம மேலே நின்று வச்சிங்களேன், நம்ம நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். ரோலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவனுங்க அந்த வெள்ளைகிரி குச்சான்னு சொன்னதில்ல, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் அவ்வளோவா ஓட்டுறதில்ல. ஸோ ஆனால் மாடசாமி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நம்மக்கிட்ட நல்லா விளாட்றான். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான். ஸோ ரோலக்ஸு சைடில் ஃபின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடிக்கடி கடிச்சு வைக்கிறான். ஸோ அது மட்டும் என்ன நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபீடிங் எதனா கம்மியாக அவனுக்கு போடுறேன்னா, ஸோ என்ன விஷயம் தெரில, உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீட் எடுக்க, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்துட்டேன். உங்களுக்கு 4 அன்றைக்கி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இவனுக்கு இன்னொரு பீஸ் கொடுக்கலான்ட்டு கொடுத்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், சூப்பராக வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவான். ஸோ அப்படியே ஜூமிங் பண்ணி எடுத்துருக்கேன், அந்த பல் எல்லாம் அப்படியே தெரியும். ஸோ பாருங்கள், கோல்டன் காரோட டேங்கோ ரோலக்ஸு அப்புறமா மாடசாமி டேங்கோ க்ளீன் பண்ணியாச்சு. இதோட வீடியோ எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.